ஹலோ அனிமி லவர்ஸ், டுடே நம்ம அனிமி டெம்ப்ளேட்ஸில் பிளாக் டார்ச் அனிமியோட 4th எபிசோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் உண்மையிலே வேறு லெவலாகவும் ஆக்ஷனாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட பிளாக் டார்ச்சோட 3 எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் போட்டிருக்க மீதி அனிமி எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் வீடியோஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழசாக இருக்கவங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ரெய்ஜி vs ஜீரோ ஃபைட் தான். சோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காம்பேக்ட் ஃபைட் மாதிரி வைக்கலாம்னு ஷீபா முடிவு பண்ணிருப்பான். சோ அந்த ஃபைட்டுக்காக ரெண்டு பேர் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த ரெய்ஜி பையனும் ஹுடன் கட்டனா வச்சுட்டு ரெடியா இருக்கான். சோ அப்ப ராகா வெளியே வந்து என்னோட தூக்கத்தை கலைச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்றான். ஏய் ஸ்லீப்பிங் பியூட்டி இப்போவாச்சு வேணுன்ட்டு நம்ம ஜீரோ கலாய்க்கிறான். ஸோ அந்த பையன் கூட தான் உனக்கு சண்டையா, பரவாயில்ல பார்க்க சும்மா கெத்த தான் நிற்கிறான் அப்படின்னும் போது இன்னைக்கு அந்த நாளுக்கு என்ன நான் பழகிறேன், நானா அவனான்னு ஒரு கை பார்த்துடுறான், ஓவரா பேசுறான் அவன்ற மாதிரி நம்ம ஜீரோ ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவன் ஷீபா கிட்ட கேட்குறான், ஹே ஷீபா அவன் எதுக்கு அந்த ஹுடன் ஸ்வாடை வச்சு நிற்கிறான்னு ஒன்று. ஸோ ரெய்ஜி வந்து ஒரு ஸ்வாட்ஸ்மேன் பரம்பரையிலேருந்து வந்தவன். ஸோ அவன் பேசிக்கலி ஒரு ஸ்வாட்ஸ்மேன், அதனால தான் அவன் வந்து அந்த ஸ்வாடை வச்சுக்கிறான். இது வந்து அன்ஃபேராக இருந்தாலும் ஸோ உனக்கு ஆப்ஜெக்ஷனாக நீ வேற எதனா வெப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். இல்லை பரவாட்டம், என் கையாலே அவனை மூக்கை உடைக்கிறன்ற மாதிரி நம்ம ஜீரோ வந்து ஹேண்டே போதும்ன்ட்டு நிற்கிறான். ஸோ அவன் சொல்கிறான், உன்கிட்ட தான் அந்த ஸ்பெஷல் வெப்பன் இருக்குன்ற மாதிரி நம்ம ராகாவை மீன் பண்ணுறான். ஏய் இந்த சின்ன பையனை போய் வெப்பன்ன்றியே, அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ இது உனக்கு எனக்கு நடுவில் தான் இருக்குது, இதுக்குள்ளே எவனும் வரமாட்டான், வாடா பார்க்கலான்ட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாராகிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ வந்து ராகா நீ இப்போ கிளம்பு, நான் சொல்லும் போது வான்ற மாதிரி சொல்லிடுறான். சரி ஏதோ ஒன்று நீயே பார்த்துக்குன்னு சொல்லி நம்ம ராகாவும் கிளம்பிடுறான். ஸோ நம்ம ஜீரோ வந்து தானாகவே ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணலான்ட்டு நிற்கிறான், ராகா பவர் இல்லாமல். ஸோ இந்த பக்கம் நம்ம ரெய்ஜி பையன் என்ன பண்ணுறான்னா, ஸோ அவனோட உடன் கட்டனை கீழே போட்டுட்டு இப்படி திரும்பி நின்றுறான். டேய் நீ என்னடா பண்ணுற நாளுக்கலான்ற மாதிரி நம்ம ஜீரோ கேட்குறான். ஸோ அதுக்கு அவன் சொல்கிறான், உன்னெல்லாம் நான் வந்து அசால்ட்டாக கண்ணை முடிக்கினே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். நம்ம ஜீரோக்கு இந்த விஷயம் கொஞ்சம் காண்டாகுது, என்னடா சொன்ன நாளுக்கண்ணான்னும் போது ஸோ அவனை திரும்பி நின்று கண்ணை முடிக்கிறான். ஸோ இவங்களுக்கு நடுவில் பேட்டலும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஜீரோ என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி போய் ஒரு ஜம்ப் அடித்து ஸோ அவனை பஞ்ச் பண்ணலான்னு போகிறான். ஸோ அதை வந்து அந்த பொண்ணு பார்க்குறா, ஓ அவன் காற்றுலேயே பறகுறான்ற மாதிரி. ஸோ நம்ம ஜீரோவும் ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கிறான். ஸோ அவன் வந்து சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஜீரோவுக்கு பாராட்டு கொடுக்காதீங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட்ஸ் மேனோட பவர் என்ன தெரியுமா, ஸோ அவங்க கண்ணை மூடிட்டு இருந்தாலும் மூவ்மெண்ட் சவுண்ட்ஸ் அந்த சோனிக்கை வச்சு அவங்களால பேட்டில் ஃபீல்டில் வந்து அவைக்கணும் ஆக முடியுன்ற மாதிரி சொல்லி வாய மூடல. ஸோ அதுக்குள்ளே ரெய்ஜி என்ன பண்ணுறான், ஸோ அதை சென்ஸ் பண்ணி வாடை எடுத்து பட்டால்னு ஒன்று வைக்கிறான். ஸோ நம்ம ஜீரோ மூக்குலேருந்து ரத்தம் பிச்சு நடிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிட் ரெய்ஜி தான் வைக்கிறான். ஸோ ஜீரோ பறந்து போய் விழுறான். ஸோ ஒரே அடியில் பறக்க விட்டான்ற மாதிரி அப்போதான் நம்ம ஷீபா சொல்கிறான். ஸோ அவனோட சென்சேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ அவன் கண்ணை மூடி இருந்தாலும் 360 டிகிரிலையும் அவனோட டிஃபென்ஸ் ஆக்டிவேட்டாக வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாதுன்ற மாதிரி ஷீபா சொல்லும் போது ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான், இவனை போய் சூஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்களே ஒரு பவருக்காக, ஸோ இவன் டம்மியாக இருக்கான்ற மாதிரி நம்ம ரெய்ஜி வந்து ஜீரோ பார்த்து சொல்லும் போது இப்படி ஷீபா இப்படி கை காட்டுறான். ஸோ பார்த்தா நம்ம ஜீரோ இன்னும் தோத்து போகல. ஸோ எழுந்து தொடச்சிட்டு, பரவாயில்ல நாளுக்கண்ணா ஃபர்ஸ்ட் ஹிட் நீ பண்ணிட்ட, ஒரு அடிக்கெல்லாம் ஓய மாட்டான்டா இந்த ஜீரோன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோ வந்து எழுந்து நிற்கிறான். ஸோ எழுந்து நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி திரும்பவும் பாஞ்சு போகிறான். இவன் என்ன முட்டாளான்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அதே மாதிரி போய் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணலான்னு போகும்போது ஸோ இந்த பக்கம் ரெய்ஜியும் ஸ்வாடை ஸ்விங் பண்ணுறான். ஸோ ஸ்விங் பண்ணி இந்த தடவை அவன் கதை முடிய போகுதுன்னு நினைக்கும் போது ஸோ அப்போ தான் அவனோட ஃபீல் பண்ணுறான். ஸோ ஸ்வாடே உடஞ்சிருது. ஸோ ஒரு உட்டன் ஸ்வாடே உடச்சி பாஞ்சு வந்து ஒரே பஞ்சு தான். ஸோ அவன் ரத்தம் தெரிச்சு போய் வரான் ரெய்ஜி. ஸோ அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் எப்படி ஒரு உட்டன் ஸ்வாடை வந்து உடைச்சான். ஸோ ஒரே ஒரு அட்டாக் தான். ஸோ அதுலேயே என்னோட மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டான். ஸோ அவனோட அனலைசிங் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னோன்னு இந்த பக்கம் நம்ம ஷீபாவும் பார்க்குறான். ஸோ போன அட்டாக்லேயே அவன் அதை கால்குலேட் பண்ணுறான் அவனோட ஸ்விங்கை. ஸோ ஒரு உடன் ஸ்வாடே உடைச்சிட்டான், வெப்பனை உடைக்கிறதா பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லும் போது ஸோ இவனும் விட்டு கொடுக்காம எழுந்துக்கிறான். ரேஜியும் திரும்ப சரி வாடா பார்த்துலாட்டு ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில் கை மாத்தா மூஞ்சில குத்தின்னு அடிச்சு நிற்கிறானுங்க. ஸோ இதை வந்து அந்த புது பொண்ணு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறா. ஸோ ரெண்டு பசங்களுக்கு நடுவில் சண்டை செக்ஸியராக இருக்குன்ட்டு. ஸோ இந்த பக்கம் நம்ம இச்சிகா வந்து ஓய் சீஃப் இவனுக்கு ரெண்டு பேரையும் வச்சு நீங்கள் எப்படி ஹையர் அஃபிஷியலில் கன்வின்ஸ் பண்ணீங்க, இவனுக்கு சரியான பைத்தியக்காரனுங்க மாற்றி மாற்றி குத்தி நிற்கிறானுங்கன்னு
அவங்கள கன்வின்ஸ் பண்ண கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இவனுங்க 2 பேரும் டிட்டர்மினேஷனோட இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லாம இவனுங்கள மாதிரி முட்டாள பார்க்கவே முடியாது. மாத்தி மாத்தி மூஞ்சிலே குத்தினுக்கிறானு. ஸோ அவனுங்களும் பயங்கரமா இந்த பக்கம் நம்ம ஜீரோ அடிச்சா அந்த பக்கம் ரேஜ் அடிக்கிறான். ஸோ மாத்தி மாத்தி குத்திக்கின்னு ஸோ நம்ம நருட்டோ சாசுகே மாதிரி இவனுங்க அடிச்சுன்னு விழுந்துடுறானுங்க. ஸோ பர்டிகுலரா இவனுங்க 2 பேருக்குமே தனித்தனி ஒரு பவர் இருக்கும். ஸோ அது இல்லாம இவனுங்க 2 பேரும் ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போடும்போது 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இப்படி நம்ம ரேஜி வந்து கீழே விழுந்து எழுந்து மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு மண்டை வலிக்குதேன்னு பாக்குறான். ஸோ அப்ப நம்ம ஜீரோ சொல்றான், ஏய் நாளுக்கண்ணா கொஞ்ச நேரம் சண்டையை ஹோல்டு பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஜீரோ அப்படி சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் பாக்ஸ் இந்த கேட்ச் புடின்ற மாதிரி தூக்கி போடுறான். ஸோ என்ன பண்ற, உனக்கு என்ன முட்டாளா நீனு அப்படின்னு கேட்கறான். எதுக்கடா சொல்ற நாளுக்கண்ணான்னு கேட்கும்போது என்கிட்ட எதுக்கடா இந்த ஜூஸ் பாக்ஸை தூக்கி போடுற புத்திசாலி அப்படின்ற மாதிரி அவனும் இவனை கலாய்க்கிறான். ஸோ அதுக்கு அவன் சொல்றான், என்னதான் நீ நினைச்சிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்லேயே என்ன மொத்தமா அடிக்கிற அளவுக்கு நீ அடிச்சிருக்கலாம். ஸோ அங்க இருந்தே தெரியுது உன்னோட எத்திக்ஸ். ஸோ நீயும் ஸ்ட்ராங் ஆனதான்ற மாதிரி சொல்றான். ஸோ அதுக்கு நம்ம ஜீரோவும் சொல்றான், ஸோ பரவாயில்ல உங்ககிட்டே நல்லா பவர் தான் இருக்குன்ற மாதிரி அவனும் சொல்கிறான். ஸோ இவனுக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி கலாச்சிக்கினே புகழ்ந்துக்கிறானுங்க. ஸோ அதனால தான் இந்த ஜூஸ் பாக்ஸை குடிச்சு தெம்பேத்திக்கோன்ற மாதிரி ஜீரோ சொல்கிறான். ஸோ அவனும் சிரிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே மூஞ்சிலே பொழிச்சுன்னு அடிக்குது. நம்ம ஜீரோ ஏமாந்தியா டே முட்டா பாயிலேன்ற மாதிரி கலாய்க்கிறான். ஸோ அதை குலுக்கிட்டு கொடுத்துருக்கான் போல. ஸோ ஓப்பன் பண்ண உடனே மூஞ்சில் அடிச்சிருது. ஸோ அவன் காண்டாயா அதை தூர மூஞ்சிலே அடிக்கிறான். ஸோ இவனுக்கு இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த புது பொண்ணுன்னு சொல்கிறா, இது வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இவனுங்க 2 பேரும் வச்சு ஹையர் அஃபிஷியல் கன்வின்ஸ் பண்ண முடியுமானுமோ? கண்டிப்பாக முடியும். ஸோ இவனுங்களை வந்து நான் மிஷினுக்கு அனுப்பலான்னு இருக்க மாதிரி நம்ம ஷீபா சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறா, அதுக்குள்ளே வா, இவ்வளோ சீக்கிரமா வா, இவனுங்க 2 பேரும் இப்போ தான் நியூபி. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி இவங்களை அனுப்புவீங்க? ஸோ உலகத்திலே சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால இவனுங்களை இந்த மிஷினுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான மிஷின். ஸோ இவங்க செய்யறது தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஷீபாவும் சொல்கிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து கார் ரெடியாக இருக்கு. ஹே காய்ஸ், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்க நம்ம ஜீரோ, இச்சிகா அண்ட் ரேஜி இவங்க 3 பேரும் தான் இப்போ ஒரு டீம். ஸோ அவங்க வராங்க. ஸோ நம்ம ஷீபா சொல்கிறா, வெல்கம் டு பிளாக் டார்ச், நீங்கள் இப்போ இந்த 3 பேரும் தான் சேர்ந்து மிஷினுக்கு இப்போ போக போகிறீங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உங்களுக்கு நான் லீட் பண்ணுவேன். ஸோ நம்ம அசிஸ்டன்ட் சீஃபும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஸோ அவன் சொல்கிறான். சொல்லிட்டு வந்து ஓகே இப்போ உங்ககிட்ட இருக்கிற சூட் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்ற மாதிரி கேட்பான். அவங்களோட சூட்டும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ உங்கள் கையில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொன்னோடனே ஸோ அதை நம்ம ஜீரோ இவங்க 3 பேர் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணால் அவங்களோட சூட் போய் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. வாவ் அப்படின்வாங்க. ஸோ இதில் குவாண்டம் நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் நம்ம அயன்மேன் சூட் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்கள் சூட்டை ரெடி பண்ணியிருக்கனால நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் உங்களோட நார்மல் ட்ரெஸ் வந்துடும். நீங்கள் சிவிலியன் கூட நார்மலாக நடக்கலாம். ஸோ சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் உங்களோட சூட் வந்துடும். நீங்கள் ஃபைட் அப்போ யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அதை டபுள் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் டபுள் ப்ரெஸ் பண்ண உடனே அவங்களோட மோட் 1 இன்விசிபிளாக மாறிடும். ஸோ ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ வாவ் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீரோ போய் எல்லாரையும் வேர்பேற்றிட்டு இருப்போம். ஸோ இப்படி பண்ணும்போது ஸோ இதில் அந்த டெக்னாலஜி மூலிமா இதை போக போக நீங்கள் நல்லா யூஸ் பண்ண கற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸோ வாங்க இப்போ போகலான்ற மாதிரி நம்ம ஷீபா அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெயின் மாதிரி இடத்துக்கு போகிறான். ஸோ இங்கே வாங்க போகும்போது ஸோ ஸ்டெயினில் போய்ட்டு எல்லாரும் கை தட்டி சாமி கும்பிட்றாங்க. ஸோ இதுவும் ஒரு மிஷினோட பாட்டான்ற மாதிரி நம்ம ஜீரோ கேட்குறான். ஸோ அதுக்கு நம்ம ரேஜி சொல்கிறான், சரி பொதுவாக வந்து ஸ்டெயின் ஃபார்ம் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் டிவிஷனோட ஹெட் குவார்ட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெட் குவார்ட்டர் தான் இங்கேயும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். பரவாயில்லையே நாளுக்கண்ணா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன்ற மாதிரி ஷீபா சொன்னான். என்ன அப்படி கூப்பிடாதீங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸோ இவனுக்கு ஸ்டெயின்குள்ளே போகிறாங்க. ஸோ போகும்போது நம்ம ஜீரோ வந்து ஒருத்தனை பார்க்குறான். ஸோ வேடாக உட்காந்துன்னு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ பார்த்துட்டு அவன் மட்டும் போகிறான். ஸோ அந்த ஆளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் போனோடனே ஸோ அங்கே ஷீபா போயிட்டு பேசுகிறான். ஸோ இது என்ன இடம் புரியலையேன்ற மாதிரி நம்ம ஜீரோ கேட்கும்போது ஸோ பொதுவாக வந்து ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு டிவிஷன் ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ டிவிஷன் 1 டிவிஷன் 2ன்ட்டு ஸோ எல்லாமே மெயின் சீஃப்ஸ் கீழே தான் நடக்கும். ஸோ சீஃப்ஸ் தான் வந்து ஒவ்வொரு டிவிஷனையும் அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பர்டிகுலர் ஸ்டெயின்ஸுக்காக இங்கே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் பிளேஸ் தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம இச்சிகா வந்து ஜீரோக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். ஓ அப்போது ஜாப்பனீஸ் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் மாதிரியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஒரு வகையில் இது அப்படி தான். ஸோ இங்கே வந்து இன்ஃபர்மேட்டிவ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சொல்லிட்டு வந்து அவங்களும் உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் தான் டைமு. ஸோ அதுக்குள்ளே டப்பு டப்புன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இங்கே வந்து நம்ம ஜீரோ, சீபா, இச்சிகா, ரெய்ஜி இவங்க 4 பேரும் உள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம இங்கே எதனா ட்ரெஷர் மேப் கண்டுபிடிக்க வந்திருக்கோன்ற மாதிரி நம்ம ஜீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் கிடையாதுன்ட்டு ஒரு சீக்ரெட் கோடை போட்டு ஸோ அண்டர் கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஸோ படியில் இறங்கி போகும்போது அப்போ தான் சொல்கிறான், இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்குமா? ஸோ உனக்கு என்ன பிரச்சனை இருக்கா ராகான்ற மாதிரி நம்ம ஷீபா
ஷீபா கேட்கும்போது ராகா வெளியே வருவான். எனக்கு என்ன பிரச்சனை, என்னை பார்த்தல நான் யாருன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ராகா சொல்கிறான். ஸோ அப்போனா ஓகே வான்ற மாதிரி சொல்லவுன்னு அப்போ தான் நம்ம இச்சிகா ரியலைஸ் பண்ணுறோம் இந்த இடமா அப்படின்னு. ஆமாம் இதுதான் ஒன் ஆஃப் த டிவிஷன் 7ஓட சீரியல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து மொனோனோக்கேவெல்லாம் சீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ராகாவை இந்த இடத்துல தான் ப்ரீவியஸாக சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க முன்னே தான் இந்த இடத்துல சீல் பண்ணி வச்சுருந்த ராகான்னு சொன்னேன். நம்ம ராகாக்கே ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மிஷினுக்கு வந்து உங்கள் 2 பேரும் இங்கே விட்டுட்டு போகிறேன் என்று நம்ம ரெய்ஜியும் நம்ம ஜீரோவையும் இங்கே விட்டுட்டு போகிறான். ஸோ ஷீபாவும் இச்சிகாவும் கிளம்பிடுறாங்க. ஸோ எதுக்கு நான் வந்து இச்சிகா கூட வேலை பார்க்க விரும்புகிறேன்ற மாதிரி ரெய்ஜி வந்து வழிகிறான். அதெல்லாம் கிடையாது நீயும் ஜீரோவும் தான் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ அவங்க 2 பேரையும் தனியாக விட்டு வர்றது நல்ல ஐடியாவான்ற மாதிரி நம்ம இச்சிகா கேட்குறா. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் கன்வின்ஸ்ட் ஆகலப்பான்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜீரோ வந்து ராகா கிட்டே கேட்குறான். ஸோ எப்படி ஒன்று இங்கே அடைச்சி வச்சாங்க, எதுக்கு அடைச்சி வச்சாங்கன்னா கேட்கும்போது எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறான். என்கிட்ட போய் சொல்லாதனமோ நான் ஒன்றும் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன், இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட போய் சொல்லணுன்ற மாதிரி கேட்குறான் ராகா. எனக்கு எதுவுமே உண்மையிலே ஞாபகம் இல்லைன்றான். ஸோ அப்போ இது நான் மொனோனோக்கேக்கெலாம் அமினிஷா வருமான்ற மாதிரி ஜீரோ சொல்கிறான். இது அமினிஷா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மொனோனோக்கே பர்டிகுலர் இயர் சீல் பண்ணும்போது ஸோ அவங்களோட மெமரி மேபி ஷேடோ மோனாஸ்னால எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம ரெய்ஜி சொல்கிறான். நம்ம ரெய்ஜி அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறான். ஸோ பொதுவாக வந்து மொனோனோக்கேஸை சீல் பண்ணி வைக்கும் போது ஸோ அந்த சீலை பிரேக் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ மொனோனோக்கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விர்ச்சுவல் எனர்ஜி ஆஃப் பவரை அடக்கியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து இங்கே ராகா வந்து இந்த ஸ்டோனில் வந்து சீல் பண்ணி வைக்கும்போது அவனோட எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி தான் சீல் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்படி சீல் பண்ணி வைக்கும் போது ஸோ மேபி இந்த எரெக்ஷன் நடந்திருக்கலாம். ஸோ இதனால் வந்து ராகாவுக்கு வந்து அந்த அம்னிஷா மாதிரி வந்திருக்கலாம். ஸோ இது ஒரு வகையில் நல்லது தான். ஸோ நம்ம இப்போ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ராகா எங்ககிட்ட சொல்லு, நீ கண் முழிச்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த சீல்லேருந்து வெளியே வந்தோடனே உனக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நடந்தது, ஸோ யார் உன் கூட இருந்தாங்க, என்ன ஞாபகம் இருக்கோ அதை சொல்லுன்னும் போதும் ஸோ நம்ம ராகாவும் சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு நான் கண் முழிச்சும் போதோ எனக்கு எதிர்க்க ஒரு பெரிய வெளிச்சம் அடிச்சது. ஸோ ஒரு லைட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தது. ஸோ கண் முழிச்சு பார்த்தா எனக்கு முன்னாடி மொனோனோக்கேஸ் இருந்தானுங்க. ஸோ அப்போது அந்த லைட்டு மாதிரிக்குள்ளே இருந்து ஒருத்தவன் பேசினான். ஸோ அவனும் ஒரு மொனோனோக்கே தான் நினைக்கிறேன். அவன் என்ன சொன்னான்னா லாங் டைம் சி எகோ ராகா அப்படின்ற மாதிரி சொன்னான். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ நீ வந்து எங்களோட டீமில் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நம்மளோட மெயின் கோலே வந்து மனுஷன் இனத்தை அழிக்கணும். ஸோ மொனோனோக்கேஸோட பவரை காட்டுவோம். ஸோ வா ராகான்ற மாதிரி கூட்டான். ஸோ இதுதான் நடந்தது. ஸோ அப்போ எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன துரத்தின்னு வந்தாங்கன்ற நம்ம ராகா சொல்லுவோம். அவனுங்களும் ஒன்ன மாதிரி தான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணானுங்க. பட் நான் என் பவரை காட்டிட்டேன்ற மாதிரி நம்ம ராகா சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ரெய்ஜி சொல்கிறான் இந்த மாதிரி. ஸோ அப்போது இதுலேருந்து 3 விஷயம் தெரியுது. ஃபஸ்ட்டு விஷயம் அந்த வந்த மொனோனோக்கேஸுக்கு இந்த சீலை எப்படி உடைக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ 2வது விஷயம் ஸோ அவங்களோட கிளியர் கோலே வந்து நம்ம பியூட்டி ஆஃப் எஸ்பிளனர்ஜி அழிக்கணுன்றது தான். ஸோ அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது ஸோ அவனுக்கு தான் சொன்னாங்களே, அவனுங்க தான் நம்மளுக்கான முதல் எதிரின்ட்டு. ஸோ 3வது விஷயம் ஸோ வந்தவங்களுக்கு ஒரு கிளியர் கோல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரெய்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஜீரோ சொல்கிறான், போது நிப்பாட்டு, இவ்வளோ விஷயத்த சொல்லாத, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு மாதிரி சொல்லும்போது அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சுன்ட்டு. ஸோ இப்படி ஒன்றுங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ இந்த பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரெய்ஜி ராகாவும் கத்தி நிற்கிறானுங்க. ஸோ மாற்றி ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனுங்களெலாம் அடித்து தோர்த்தி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். டே முட்டாப்பா இல்லை, இதெல்லாம் இப்படி பாடக்கூடாதா, ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி இவனுங்க 2 பேரும் மாற்றி கத்திட்டு இருக்கு. நம்ம ராகாவை வந்து இவனுங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து பின்னாடி கிளச்சக்குன்னு ஒரு சவுண்டுக்கு திரும்பி பார்த்தா ஸோ அந்த ஸ்டைனில் வெளியே இருந்தால நான் கூட பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அவன் தான் அங்கே நிற்கிறான். ஸோ இவனுங்களுக்கு பயங்கர ஷாக்கு, எப்படி இவன் இங்கே வந்தான், ஒரு சிவிலியன் எப்படி கீழே வர முடியும்னு கேட்கும்போது அந்த சாக்லேட்டை கீழே போடுறான். ஸோ போட்டு சாக்லேட் கீழே விழுறதுக்குள்ளே ஸோ அவன் அங்கே இல்லை என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோஸ் மேலே கை போட்டு நிற்கிறான். ஸோ அவனுங்க அட்டாக் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ அவன் நவுந்துடுறான். ஸோ தெரிஞ்சு போச்சு இவனும் ஒரு மொனோனோக்கே தான்ட்டு. நம்ம ஜீரோவும் ரெய்ஜியும் வந்து சரி இப்போ டைம் டு பேட்டில் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிடுறானுங்க. ஸோ ரெய்ஜி அவனோட ஸ்வாடை இழுக்கிறான். நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸு அந்த சூட்டை வர வச்சுக்கிறானுங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னும் போது அவன் குப்பைங்களா அப்படின்ட்டு அந்த மொனோனோக்கேவும் சண்டைக்கு ரெடி ஆகிறோம். ஸோ இங்கே வெளியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஷீபாவும் இச்சிகாவும் நிற்கிறாங்க. ஸோ அவங்க ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டாங்க என்னது இது. ஸோ இந்த ஒரு கர்ஸ் பவர் தான் பயங்கரமான அந்த சீலே உடச்சிருக்கா. ஸோ இதெல்லாம் மொனோனோக்கே வேலையாக தான் இருக்குன்ட்டு இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க. ஸோ அப்போது வந்து பின்னாடி ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன ஷீபா அவங்க மிஷின் ஒழுங்காக போல பழையன்ட்டு ஸோ
நீங்கள் தப்பான நேரத்தில் கரெக்டாக வந்திருக்கீங்கன்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். அது யாருன்னு பார்த்தா மிஸ்ஸஸ் சீஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிவிஷனோட சேர்ந்தவங்க, அந்த ஆப்ரேஷனை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்கள பார்த்தோடனே நம்ம ஷீபா வந்து இப்போதைக்கு நான் என்னோடய ஃபஸ்ட் மிஷனை கைவிட வேண்டியது இருக்கும் போலேன்னு நினைக்கும் போது, ஸோ இந்த பக்கம் இங்கே ஷீபா இச்சிகா, ஸோ அந்த ஃபஸ்ட் டிவிஷனில் சேர்ந்த 2 பேர், அங்கே நம்ம ரேஜி ஜீரோ, ஸோ அப்புறம் அந்த மொனோனோக்கிய வில்லன், ஸோ இவங்க எல்லாரையும் காட்டி இங்கே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான பரபரப்பான கிளைமேக்ஸ் வச்சு தான் இந்த எபிசோட முடிச்சிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பயங்கரமான ஆக்ஷன் பேக்கெலாம் இருக்குது. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோட மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோட் போட்டுருவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி அனிமி எக்ஸ்பிளனேஷன், அனிமி கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் ஆஃப் அனிமோ. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.